ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் நல்ல பூ போல் சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எள்ளை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து அது கொஞ்சம் நல்ல நிறம் மாறினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலையும் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இந்த தேங்காய் துருவலை நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையில் சேர்க்கும் போது நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா வறுபட்டுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாலே போதும். இப்போ நான் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்ததாக அதே கடாயில் 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு மாவு எடுக்க போகிறேன். நம்ம 1/2 கப்பு மாவு எடுத்தால் அதுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மாவு எவ்வளவு சேர்த்தோமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரைய விடலாம். இது நமக்கு கரைஞ்சாலே போதும். நான் எடுத்த வெல்லத்தில் தூசி எதுவுமே இல்லை, அதனால நான் அப்படியே சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கொதித்ததுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன், அதனால நான் வறுக்காமல் சேர்க்க போகிறேன். நீங்கள் வீட்டில் பொடி பண்ணின பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நாம் எடுத்த மாவுக்கு நம்ம எடுத்த தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் மாவு இழுத்து நமக்கு நல்லா கெட்டியாகிடும். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்தாச்சு. மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த எள்ளையும் தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த 4 விரலும் பதிகிற மாதிரி அழுத்தி பிடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்தாச்சு. இதை இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் நம்ம பிடிச்சு வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தாலே போதும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டையும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போவே நமக்கு சாப்பிடணும் போல் தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு பூ போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும்
கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.